2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. தமிழகத்தோட விஐபி தொகுதியான ஆர்கே நகர்ல யார் யார் மோத போறாங்க? அந்த 4 முக்கிய முகங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். டிஎம்கே ஜே எபினேசர், ஏடிஎம்கே ராஜேஷ், என்டிகே வெண்ணிலா தாயுமானவன், டிவிகே மரிய வில்சன். 2026ல யாரு ஜெயிப்பா? ஆர்கே நகர் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தடவை மு.க. ஸ்டாலின் அவர் தான் வருவார். ஏன்? இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் வந்து அடுத்த தடவை நான் எதிர்பார்க்கலாம். ஏடிஎம்கே வந்து சொல்கிற அளவுக்குலாம் இப்போது கூட்டணி சரியில்லை. அதால் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்கன்னா சொல்லலாம், அவங்க இல்லை. அதால் ஸ்டாலின் தான் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 99%. இப்ப திமுகவுக்குள்ளே கூட்டணி விவகாரம் சீட்டு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அது வந்து புதுசாக வந்தவங்க தான், அவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. புதுசாக வந்தல விஜயகாந்தோட அவங்க மனைவி ஓபிஎஸ் சேர்ந்துருக்காரு. இன்னும் திருமாவளவன், இவங்கெல்லாம் வந்து அவங்க விருப்பத்தை அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதால வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களாம் அப்படி கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்க கொடுக்குறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். 99%, 90% சொல்லலாம். 90% திமுகவோட தனித்த பெரும்பான்மையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மக்களுக்கு பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை, பொய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து அவங்க தான் திரும்ப வந்தாகணும், வேறு யாரும் இல்லை. விஜய் வந்து வரணும், வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த வாட்டி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தடவை வந்து ஓரளவுக்கு வருவார், 3வது அணியாக வந்து நிற்பார். டிஎம்கே தான் வருவாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமு டிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ் விட இந்த தடவை நிறைய பண்ணியிருக்காங்க. சென்னைக்கும் சரி, அவுட் ஸ்டேஷனுக்கும் சரி, நல்லா பண்ணுறாங்க. ஸ்கீம்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்கூல் பசங்க, பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க, அவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்கூல் போனால் அவங்க கொடுக்குற அந்த காலையிலையும் மதியத்துக்கும் அந்த டிஃபன் இருக்கட்டும், அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மகளிர் பஸ் பயணம், அப்புறம் இந்த மகளிருக்கு அதான் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய சென்னையில் நிறைய பண்ணியிருக்காங்க. கம்பேர் வித் லாஸ்ட்டு இதை விட ரொம்ப நல்லா இந்த தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நான் வந்து எப்பவுமே ஃபேமிலியே ஏடிஎம்கேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஜெயலலிதா மேடம் இல்லாததுக்கு அப்புறம், கலைஞரும் இல்லாததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக டிஎம்கேல வந்து ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக என்னோட ஓட்டு இந்த தடவை டிஎம்கேக்கு தான். ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் அவங்க யாரோட பர்ஃபார்மன்ஸ் இன் த சென்ஸ் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே ஒரு தெளிவு கிடையாது. முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், இல்லை இந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அவங்களோட சண்டையை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் எப்படி அவங்க வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து மக்களுக்கு எப்படி திட்டலாம் இது பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போதைக்கு டிஎம்கேயோட கூட்டணி இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, கரெக்டாக அவங்களோட ஒரு பிளானிங்கு அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதும் கரெக்டாக தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால என்னோட ஓட்டு டிஎம்கே தான். டிஎம்கேல தானே கூட்டணி வச்சுட்டு சீட்டு பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்கு. அது வந்து ஆட்சி எப்படி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? சீட்டு பிரச்சனை வந்து நீங்கள் போன தடவை போன இந்த 2021 எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா ஒரு லிமிடெட் கட்சி தான் இருந்தது. சீமானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம எடுத்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, வைகோ, திருமாவளவன், பாமக, இந்த 5 இதுதான் இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டியாக ஒன்று இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 20 கூட்டணி கட்சின்னு வரும்போது 234 தொகுதியை வந்து பிரித்து கொடுக்கணும். தொகுதி பங்கீடு இருக்கு. அதுக்கப்புறம் 234 தொகுதியில் யாருக்கு எந்தெந்த தொகுதின்னு முடிவு பண்ணணும். சாதாரண சின்ன ஒரு விஷயத்த இது பண்ணாலும் நம்மளாலேயே வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியை வந்து கூட்டணி கட்சிக்கு பிரிக்கணும். பிரிச்சுட்டு அது இல்லாமல் எந்தெந்த தொகுதின்னு அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினச்ச மாதிரிலாம் இது பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால அது எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யும். எல்லா கட்சியும் எல்லாத்துலேயும் பிஜேபியில் இன்னும் யாருக்கு எத்தனை சீட்னு இன்னும் முடிவு பண்ணல. இன்னும் அவங்களுக்குமே எந்த தொகுதின்னு தெரில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் 12ல் டிஎம்கே, 16ல் ஏடிஎம்கே நிற்கிறாங்க. ஐ மீன் என்ஆர் காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஆனால் எல்லா தொகுதியிலுமே இப்போ கூட்டணி தொகுதி பிரிக்காததுனால எல்லா தொகுதியிலும் எல்லாருமே இது பண்ணுறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ எந்த ஸ்டேட்லையுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தொகுதியை பிரித்து அவங்களுக்கு எந்தெந்த தொகுதின்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கேன்னு மட்டும் சொல்ல முடியாது.
இப்போ டிவிக்கே புதுசா வந்திருக்காங்க விஜய் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? டிவிக்கெல்லாம் என்னெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியலங்க. டிவிக்கெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 236 தொகுதி இருக்கு. அதுல எத்தனை பூத் இருக்கு, வட்டம் இருக்கு, மாவட்டம் இருக்கு, ஒன்றியம் இருக்கு, சரியா, கிளை கிளை கழகம் இருக்கு. விஜய் வந்து ஜஸ்ட் மேல இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா போனா சிஎம் தான் வராரு. ஒரு காமனா யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டாலின் இருக்காரு, ஒரு எடப்பாடி இருக்காரு, மற்ற கட்சி தலைவர்லாம் ஒரு ஒரு அவங்கெல்லாம் ஈஸியா நம்ம வந்து அணுகலாம், சரிங்களா. விஜய் வந்து சாதாரணமா அவங்க கட்சியில நம்ம அந்த புசி ஆனந்த், அப்புறம் நம்ம இந்த அவரோட இந்த பொதுச் செயலாளர் இருக்காரு மார்ட்டின், அவரை தவிர யாருமே பார்க்க முடியாது. ஆதவர்ஜுனா தவிர வேற யாருமே பார்க்க கூடாது. அவங்களோட மாவட்ட செயலாளரோ இல்ல அவங்களோட வட்ட செயலாளரோ யாருமே அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. தூரமான நிறுவனம் கையாட்டு போறாரு. அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை தொகுதியில இப்ப அவர் போட்டிருக்க ஆளுங்க கூட அந்த தொகுதியோட பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது. விஜய் வந்து ஒரு 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 ஹீரோ. எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ அதே இடத்துல அஜித் வந்து நின்னாருன்னா அவரை பாக்குறது, அவர்கிட்ட பேசுறது எவ்வளவு கூட்டம் இருக்கும். அதே இடத்துல வேற ரஜினி வந்தாருன்னா அதே மாதிரி இருக்கும். அந்த கிரேஸ்ல தான் எல்லாமே பண்றாங்களே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் முதல் அரசியல்னா ஒரு தெளிவு வேணும். இந்த தொகுதியில என்ன பிரச்சனை, தண்ணி பிரச்சனை என்ன, இபி பிரச்சனை என்ன, மெட்ரோ வாட்டர் பிரச்சனை என்ன. மெட்ரோ வாட்டர் இப்போ ரோடு கார்பரேஷன்ல ரோடு போடுறாங்கன்னா அடுத்த 3 நாள் கழிச்சு மெட்ரோ வந்து நோண்டுறான், சரிங்களா. மெட்ரோ போனவனுமே இபி வந்து நோண்டுறான் அதே பக்கத்துலயே, சரிங்களா. இதெல்லாம் என்னன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும், சரிங்களா. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு இதுக்கு முன்னாடி சரத்குமார் வந்தாரு, கமல் வந்தாரு, அதுக்கு முன்னாடி நெப்போலியன் வந்தாரு. நீங்க அப்படியே பண்ணிட்டே போலாம். ஈவன் ஆந்திரால நம்ம சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிச்சு அந்த கூட்டம் அவருக்கு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியவே தெரியாது. கட்சி ஆரம்பிக்கிறது மேட்டர் இல்ல. ஒரு எலெக்ஷன்ல 234 தொகுதியிலும் ஆளை போட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதி ஆளை போட்டு அந்த தொகுதிக்கு செலவு பண்ணும். ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு செலவு பண்ணும். அந்த கெப்பாசிட்டி விஜய் கிட்ட இருக்குமா? இல்ல விஜய் வேட்பாளர் விஜயை தவிர வேற எந்த வேட்பாளரும் யாருக்குமே தெரியாது. ஈவன் அந்த விசில் சின்னவனா தெரியலாமே தவிர விஜயை தவிர மற்ற 234 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்னா யாருமே தெரிய போறது இல்லை, சரிங்களா. அதனால ஒரு கட்சியை நடத்தணும்னா எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் விஜய் வந்து ஜஸ்ட் அவருக்கு பின்னாடி இருக்க அந்த இதுவை நம்பிட்டு தான் வந்திருக்காரு தவிர, அவரெல்லாம் அடுத்த இந்த 26 எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் ஆஸ் யூஷுவல் அவர் இப்போ எடப்பாடி வந்து ஒரு தொகுதியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல கட்சி மீட்டிங்ல இருப்பாரு. இந்த டைமுக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைமுக்கு மு.க. ஸ்டாலின் வந்து அண்ணா அறிவத்துல நேர்காணல், இன்னைக்கு லாஸ்ட் நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விஜய் எங்க இருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? எங்க இருப்பாருன்னா அவரோட அந்த அந்த வீடு இருக்கு பாருங்க திருவான்மியூர்ல, அந்த வீட்டுல ஏதாவது ரூம்ல. ஈவன் அவங்களுக்கே தெரியாது, அவங்க கட்சியாளர்களும் தெரியாது அவங்க தலைவர் என்ன பண்றாருன்னு. அதனால இந்த டைம்ல வந்து விஜய் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா தொகுதியில இது பண்றது, இல்ல நேர்காணல் பண்றது, இதுல இந்த வேலைலாம் இருக்கும். அவர் எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி, நான் விஜய் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னா இல்ல, நம்ம வந்து ஜென்ரலா யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து தமிழ்நாடுன்றது வந்து இந்தியால வந்து எவ்வளவு பெரிய மாநிலம், 8 கோடி பேர் இருக்காங்க. அந்த 8 கோடி பேருக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஸ்கூல் பசங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க வந்தீங்க ஏதோ எப்ப பார்த்தாலும் திமுக ஒரு தீய சக்தி, இதை தவிர வேற எதுவுமே அவர் பேச்சிலே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் பேசுறேன், நான் ஒரு பொதுஜனம், எனக்கே இவ்வளவு தெளிவு இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கணும். ஈவன் நீங்க வந்து பிரஸ் மீட் பண்ண மாட்டீங்க, விட்டுருங்க. நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, ஒரு பொதுக்கூட்டத்துல உங்க முன்னாடி எத்தனை ஆயிரம் பேர் நின்றுருக்கான். நீங்க பேசுறது யாருக்காவது ஒருத்தருக்கு ரீச் ஆகணும். ஈவன் நான் நிறைய இதுல பாத்துட்டேன், நியூஸ் இல்ல அவர் பேசுறதுலாம் நம்மளுக்கு மனசுல நம்மளுக்கா ஏத்துக்கிற மாதிரி ஒரு இது கூட இல்ல அவர்கிட்ட சொல்றது. திமுக ஒரு தீய சக்தி, மு.க. ஸ்டாலின் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின், இதை தவிர யாரும் எதுவுமே இல்லை. அவரெல்லாம் நம்பி நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஈவன் நீங்க வந்து திமுகல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு பேசுது, அவ்வளவு அழகா தமிழ்ல, அவ்வளவு தெளிவா, அது யார் சொல்லி கொடுத்துருப்பா, அது என்ன புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்லாம் தெரியல. அந்த தமிழ்ல பேசுற பேச்சு, அந்த கிளாரிட்டி தான் முக்கியம். விஜய் கிட்ட அந்த கிளாரிட்டியே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இல்லை விஜய் கிட்ட. ஸ்டாலின் தான் வருவாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க தான் வந்தாங்க. ஒரிஜினல் இது கட்சியில போய் இதுவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேத்து வந்த விஜய் அவரு வரமாட்டாரு, மக்கள் தெரியாத சொல்லுது. அப்ப ஏடிஎம்கே ஏடிஎம்கே அது சொல்ல முடியாது, அது நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் தான் வருவாருன்னு சொல்றேன். திமுக ஆட்சியில கொலை அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் கொலை வருது, பெண்கள் கற்பழிப்பு வருது. ஆனா திமுகவில் மட்டும் வரலையா சொல்லு?
இதேபோல் அடுத்த வீடியோல வேற தொகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.